Hi friends, welcome back to my channel. This is Thila. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது how I clean my makeup brushes. So late பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிஷ் வெசல்ஸ் வாஷ் பண்ணுற க்ளவுஸை தான் வந்து கிளென்சிங் மேட்டாக யூஸ் பண்ண போகிறேன் அண்ட் ஜான்சன்ஸ் பேபி ஷாம்பு யூஸ் பண்ண போகிறேன் க்ளீன் பண்ணுறதுக்கு. அண்ட் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நல்லா எல்லா ப்ரஷ்ஷையும் வந்து வெட் பண்ணிக்கணும். அப்படி வெட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறேன். இப்போ எல்லா ப்ரஷ்ஷையும் வெட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த ப்ரஷ் கண்டெய்னரை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமா ஒவ்வொரு ப்ரஷ்ஷாக க்ளீன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஃபேஸ் ப்ரஷ்ஷஸ் க்ளீன் பண்ண போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஷாம்பு போட்டு ரப் பண்ணி க்ளீன் பண்ணுறேன். அப்படி க்ளீன் பண்ணும்போது சுத்தமாக ஃபஸ்ட்டு ஃபோமே ஃபார்ம் ஆகலை. ஸோ நல்லா மறுபடியும் க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஷாம்பு போட்டு க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் நல்ல ஒரு ஒயிட் ஃபோம் ஃபார்ம் ஆகும். அது வரைக்கும் எல்லா ப்ரஷ்ஷையுமே சில ப்ரஷ்க்கு வந்து 3 டைம்ஸ் எடுக்கும், சில ப்ரஷ்க்கு 2 டைம்ஸ்லேயே நல்லா க்ளீன் ஆகிடும். இப்போ பார்த்தா ஒயிட் ஃபோம் நல்லாவே ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ நல்லா க்ளீனாக இருக்குது. இதில் எந்த ஸ்டெயினும் இல்லை, எந்த டர்ட்டும் இல்லை. ஸோ எல்லா டைரெக்ஷன்லேயும் நல்லா ரப் பண்ணிவிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுருவேன். ஸோ கொஞ்சம் நேரம் ஊறிக்கிட்டு இருக்கும். அப்படி எல்லா ப்ரஷ்ஷையும் போட்டு ஊறிட்டு அதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணக்குள்ளே இன்னும் நல்லா க்ளீன்டாக கிடைக்கும் நம்மளுக்கு ப்ரஷ்ஷஸ். ஸோ அந்த மாதிரி எல்லா ப்ரஷ்ஷஸ்லேயும் ஃபஸ்ட்டு ஃபேஸ் ப்ரஷ்ஷஸ்ன்றனால பெருசாக இருக்கும். ஸோ இண்டிவிஜுவலாக பண்ணுறேன். ஐ ப்ரஷ்ஷஸ் எல்லாத்தையுமே ஒன்றா பண்ணிவிடுவேன். சில ப்ரஷஸ்லாம் நான் யூஸே பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ அந்த ப்ரஷஸ்லாம் 2-3 வாட்டி போக தேவையில்லை. ஃபஸ்ட் டைம் சும்மா ஒரு வாட்டி க்ளீன் பண்ணாலே போதும். இப்போ வந்து ஐ ப்ரஷஸ் அண்ட் லிப் ப்ரஷஸ் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அதில் ரொம்ப ஸ்டெயின் இருக்கும். ஸோ எல்லா ப்ரஷஸையும் ஒன்ஸ் நல்லா ஃபோமில் நல்லா ஷாம்பூவில் நல்லா ரப் பண்ணிவிட்டு ஒன் சைடு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணதெல்லாம் ஒன் சைடு, க்ளீன் பண்ணாதெல்லாம் இன்னொரு சைடு வச்சு ஒவ்வொன்றா க்ளீன் பண்ணி இந்த பக்கம் வைக்கிறேன். ஸோ இப்போ ஸ்பஞ்சஸை க்ளீன் பண்ணுறேன். ஸ்பஞ்சஸையும் அதே மாதிரி ஃபோம் வச்சு க்ளீன் பண்ணுறேன். எப்பவுமே ஸ்பஞ்சஸ் வந்து ஃபோம் வச்சு க்ளீன் பண்ண மாட்டேன். அதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது, அது லாஸ்ட்டாக பாருங்கள். இப்போ வந்து ப்ரஷஸ் க்ளீன் பண்ணதுனால அப்படியே கொஞ்சம் ஸ்பஞ்சஸையும் க்ளீன் பண்ணலாமே அப்படி சொல்லிட்டு பண்ணுறேன். ரெகுலராக நான் அப்படி பண்ண மாட்டேன். நல்லா ப்ரஷில் நல்லா ஒயிட் ஃபார்ம் ஆகிற வரைக்கும் ஃபைனலாக இதை க்ளீன் பண்ணி ஐ ப்ரஷஸ் எல்லாத்தையுமே அந்த சைடு வச்சுட்டேன். ஐ ஷேடெல்லாம் போடுவோம் இல்லையா, ஸோ அதை மட்டும் ரஃப் க்ளீனிங் அண்ட் ஃபைன் க்ளீனிங் தனித்தனியாக பண்ணுறேன். ஃபேஸ் ப்ரஷஸ்க்கும் பண்ணேன், பட் அதுக்கு இண்டிவிஜுவல் ப்ரஷஸாக பண்ணேன். இது வந்து ஐ ப்ரஷஸ் நிறையா இருக்கனால ஒரு சிங்கிள் ப்ரஷ்ஷே ரொம்ப டைனி ப்ரஷ். ஸோ எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஷாம்பு யூஸ் பண்ண முடியாது, வாட்டரும் வேஸ்டேஜ் ஆகும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்காக எல்லாத்தையும் தனியாக பண்ணிட்டேன். இப்போ அதில் கொஞ்சம் வாட்டர் பிடிச்சி வச்சுட்டேன். ஸோ கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே மீன்வைல் நான் இதையும் க்ளீன் பண்ணிவிட்டேன். ஸோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வாட்டரில் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த சைடை நான் வச்சுட்டேன். இப்போ வந்து மற்ற ப்ரஷஸ் எல்லாம் சின்ன ப்ரஷஸ், ஸோ டைனி ப்ரஷஸ் எல்லாத்தையுமே ஒன்றா க்ளீன் பண்ணிடலான்னு தனியாக தண்ணி பிடிச்சி வச்சுட்டு மறுபடியும் அதை ஒரு வாட்டி கண்டெய்னரை க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ வாட்டர் பிடிச்சி எல்லாத்தையும் தனியாக போட்டு இருந்தாலும் இண்டிவிஜுவல் ப்ரஷ்ஷையும் லைட்டாக வாட்டரில் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், டிஷ் வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணுவோம் இல்லையா, அந்த க்ளவுஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அது வந்து நம்ம அவுட்டர் சைட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப இன்னுமே ப்ரஷஸ்க்கு கொஞ்சம் ஹார்ம்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் ஃப்ரிக்ஷனுக்காக இன்னர் சைடில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த கிளென்சிங் மேட் மாதிரியே ஒரு டெக்ஸ்சர்டாக இருக்கும். ஸோ அதை நான் யூஸ் பண்ணேன். ஸோ நவ் லெட்ஸ் கோ ஃபார் த பியூட்டி பிளெண்டர். ஸோ பியூட்டி பிளெண்டர் க்ளீன் பண்ணுறதுக்கு நான் சோப் தான் எடுத்துட்டேன். சோப் பார் இஸ் வெரி குட் ஃபார் க்ளீனிங் பியூட்டி பிளெண்டர்ஸ். ஸோ நல்லா நினச்சிக்கோங்க. நினச்சிக்கிட்டு எங்கே ஸ்டெயின் இருக்கோ அங்கே ஃபஸ்ட்டு நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா சோப்பை வந்து அகெயின்ஸ்டாக வச்சு நல்லா ரப் பண்ணுங்கள். அப்படி ரப் பண்ணும்போது அந்த ஸ்டெயின் கொஞ்சம் கொஞ்சமாக போகும். ஸோ வாட்டரில் நினச்சி நீங்கள் அப்படி க்ளீன் பண்ணும்போது நல்லாவே க்ளீன் ஆகும். ரன்னிங் வாட்டரில் க்ளீன் பண்ணிங்கன்னா இன்னும் ரிசல்ட் பெட்டராக இருக்கும். பட் ரொம்ப வாட்டர் வந்து வேஸ்டேஜ் ஆகும். ஸோ அந்த வாட்டர் வேஸ்டேஜை நம்ம குறைக்கிறதுக்காக நான் தனியாக வாட்டரை எடுத்து வச்சுக்கிட்டு அப்படி க்ளீன் பண்ணுறேன்.
ஸோ பியூட்டி பிளெண்டர் இப்படி க்ளீன் பண்ணிங்கனாலே ஒரு ஸ்டெயின் இருக்காது, நல்லா க்ளீன் ஆகிடும். ஆனால் கொஞ்சம் ஒரிஜினல் பியூட்டி பிளெண்டரை விட கலர் மாறி இருக்கும். ஏன்னா புதுசில் இருக்கிற கலர் அப்படியே வராது. ரொம்ப பிராண்டடாக குவாலிட்டியான பியூட்டி பிளெண்டராக இருந்தால் கலர் வந்து ரீட்டைன் ஆகும். அப்படி இல்லைனா உங்களுக்கு கலர் கொஞ்சம் ஃபேட் ஆகும். பட் அது பிரச்சனை இல்லை. டர்ட் அண்ட் ஃபவுண்டேஷன் ஸ்டெயின் எல்லாமே போகணும், அவ்வளோதான். ஸோ பியூட்டி பிளெண்டர் எல்லாத்தையும் அப்படி க்ளீன் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து காம்பேக்ட் ஸ்பஞ்சஸை வந்து க்ளீன் பண்ணுறேன். ஒன்று ரொம்ப பழசு, ஸோ அது ஸ்டெயின் போகவே இல்லை. இன்னொன்று வந்து புதுசு தான், அது குவாலிட்டியாகவும் இருந்துச்சு. ஸோ ஸ்டெயின் அது நல்லா போயிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஐ வில் ஜஸ்ட் ரின்ஸ் இட் ஆஃப் வித் வாட்டர். தனித்தனி பியூட்டி பிளெண்டராக இப்போ க்ளீன் பண்ணி ஐ கெப்ட் அசைட். பாருங்கள், நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணால் பியூட்டி பிளெண்டர் ரொம்பவே க்ளீன் ஆகிடும். வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணுறது பெட்டர். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லாவே க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ காம்பேக்ட் ஸ்பஞ்சஸும் க்ளீன் பண்ணிட்டேன். இதையும் க்ளீன் பண்ணியாச்சு. அவ்வளோதான், தட்ஸ் இட். இப்படி தான் நான் க்ளீன் பண்ணுவேன். ஷாம்பூ அண்ட் சோப் பார் இஸ் எனஃப் டு க்ளீன் த ப்ரஷஸ் அண்ட் ஸ்பஞ்சஸ். ஸோ இப்போ வந்து நான் வந்து எப்படி வந்து ப்ரஷஸ் அண்ட் ஸ்பஞ்சஸை ட்ரை பண்ண போகிறேன்னு காட்டுறேன். இப்படி தான் வந்து ஒரு டவல் எடுத்து நல்லா விரித்து விட்டுட்டு ஃபேன் காற்றுலையோ இல்லை நல்லா வெளியில் நீங்கள் கை வைக்கிறனாலும் ஓகே. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க, எல்லா ஈரமும் வந்துடும். அப்படி ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டவலில் வந்து நல்லா ஸ்லாண்டிங் பொசிஷனில் வைங்க. அப்போ தான் வந்து பிரிஸ்டல்ஸ்லாம் கொஞ்சம் ஃபால் ஆகாமல் இருக்கும் அண்ட் லாங் ஸ்டே வரும். ஸோ ரொம்ப நாள் உங்களுக்கு ப்ரஷஸ் வேணும்னா ஸோ ஸ்லாண்டிங் பொசிஷனில் வைக்கிறது பெட்டர். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஸ்க்வீஸ் அவுட் பண்ணிவிட்டு எக்ஸஸ் வாட்டரை நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்லாண்டிங் பொசிஷனில் வைக்கும்போது கொஞ்சம் நேரம் நல்லாவே விட்டுட்டு பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிரும். ஸோ ஸ்பஞ்சஸையும் அதே மாதிரி தான். பாருங்கள் எவ்வளோ ஈரம் இதிலே வந்துடும் நம்மளுக்கு. ஸோ ஈஸியாக சீக்கிரமாக காயறதுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அவ்வளோதான் பார்த்திங்கன்னா க்ளீன் ப்ரஷஸ் அண்ட் ஸ்பஞ்சஸ் ஆர் ரெடி. ஸோ ஆஃப்டர் வாஷஸ் எப்படி ஸ்பஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ். இட்ஸ் க்ளீன் and neat. Thanks for watching. That's it for the video, friends. I hope you all enjoyed. We'll meet you in the next video. Until then, signing off. This is Thila. Bye bye.